எப்ஸ்டீன் பின்புல மர்மங்கள் அதிர வைக்கும் சீரீஸ் எப்படி? அமெரிக்காவில் பெரும் செல்வந்தராகவும் அரசியல் செல்வாக்கு மிக்கவராகவும் வலம் வந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இளம் பெண்களையும் சிறுமிகளையும் எப்படி தன் பசிக்கு இரையாக்கினார் என்பதை தோலுரித்து காட்டுகிறது இந்த 4 பாகங்கள் கொண்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபில்தி ரிச் டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ். எப்ஸ்டீனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்களே இந்த ஆவணத்தொடரின் அடித்தளம். பல ஆண்டுகளாக வாய் திறக்க முடியாமல் இருந்த பெண்கள் தைரியமாக முன்வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் விவரிக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு கதையும் பார்ப்பவர்களின் மனதை உலுக்குகிறது. எப்ஸ்டீன் ஒரு தனி மனிதனாக மட்டும் இச்செயல்களை செய்யவில்லை. அவரோடு தொடர்புடைய பல முக்கிய புள்ளிகள், அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய காதலி கிஸ்லைன் மேக்ஸ்வெல் போன்றவர்கள் என ஒரு பெரிய வலைப்பின்னலே இதில் செயல்பட்டுள்ளது என்பதை இந்த தொடர் தெளிவாக விளக்குகிறது. இயக்குனர் லிசா பிரையண்ட் இந்த வழக்கை வெறும் ஒரு செய்தியாக அணுகாமல் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று நீதி பெற்று தரும் கோணத்தில் படமாக்கியுள்ளார். 2008ஆம் ஆண்டிலேயே எப்ஸ்டீன் பிடிபட்ட போதும் மிக குறைந்த தண்டனையுடன் அவர் விடுவிக்கப்பட்டதும், மீண்டும் 2019இல் அவர் கைது செய்யப்பட்டதும் என தொடரின் டைம்லைன் ஒரு த்ரில்லரை போல விறுவிறுப்பாக காட்டப்படுகிறது. குறிப்பாக எப்ஸ்டீனின் புதிர் நிறைந்த மரணம், அதன் பின்னணியில் இருக்கும் மர்மங்கள் குறித்த கேள்விகளையும் இந்த தொடர் முன்வைக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக உண்மையான வீடியோ பதிவுகள், புகைப்படங்கள் மற்றும் நேர்காணல்களை கையாண்ட விதம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்க்கும் உணர்வை தருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்களின் தளராத போராட்டமே எப்ஸ்டீனின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்பதை இந்த தொடர் அழுத்தமாக பதிவு செய்துள்ளது. பணமும் செல்வாக்கும் இருந்தால் எத்தகைய கொடூரங்களில் இருந்தும் தப்பித்து விடலாம் என்ற கசப்பான உண்மையை இத்தொடர் உறக்க சொல்கிறது. தற்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்த செய்திகள் உலகையே உலுக்கி வரும் வேளையில் 2020ஆம் ஆண்டு வெளியான இந்த ஆவணத்தொடர் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்று. நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ஆங்கிலத்தில் காண கிடைக்கிறது.